இந்த நாளிலும் நாம் வாசித்த இந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரைக்கும் நாம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். நாம் பாடல் பாடும் பொழுது அநேக பேருடைய கரங்களிலே பாடல் புத்தகம் இல்லை. முடிந்த அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பாடல் புத்தகத்தை வாங்கி நாம் பாடும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பாடல் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் வெளியிலே செயலாளர் இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நாம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு பயணத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் தூய வெள்ளி ஆராதனை, இயேசுவின் பாடுகளும் மரணத்தையும் நோக்கின ஒரு பயணம், 40 நாள் பயணத்தை நோக்கி அநேக திருச்சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையில் இந்த மாதத்தின் இறுதியில் சிலுவை தியான கூட்டங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற காரியமும் இதுதான். சிலுவையை பற்றினதான ஒரு செய்தியை நாம் கேட்கும்படியாக நாம் இருக்கிறோம். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். நமக்காக அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி இயேசுவை ஒப்பு கொடுத்தான். இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். எதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார்? அது பிதாவின் சித்தமாக இருந்தது. இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். இந்த கால வேளையில் நாம் சொல்ல வேண்டும், என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்தார். என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். என்னுடைய சாபத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். இயேசுவை சிலுவையிலே அறையும்படிக்கு அந்த பிலாத்து இயேசுவை சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து அந்த கொல்கதாவை நோக்கின ஒரு பயணம், பாரமான அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு அவர் எருசலேமின் வீதிகளிலே அவர் புறப்பட்டு போகிற அந்த காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் வரவழைத்துக் கொள்ளுங்கள். எனக்காகத்தான் இவ்வளவு பாடுகளை அவர் பட்டார். சுமார் 150 கிலோ எடை கொண்ட சிலுவையை ஆண்டவர் இயேசு அவர் சுமந்து கொண்டு அவர் கொல்கதாவை நோக்கிய ஒரு பயணத்தை அவர் கடந்து போனார். நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார். சிலுவையிலே அவரை அடித்தார்கள், அறைந்தார்கள். சிலுவையிலே அறையப்படுதல் என்பது சிலுவையிலே அதை சாகடிப்பது. அறைதல் என்று சொன்னால் சாகடிப்பது. இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையிலே வைத்து ஆணிகளினாலே அடித்து அவரை சாகடித்தார்கள், கொலை செய்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடும் மரணமும் உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் சகித்து கொண்டார். பாடும் மரணமும் இயேசு சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் சகித்து கொண்டார்.
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய அந்த யோவான் இயேசுவை பார்த்து அவர் சொன்னார், இன்றைக்கும் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையை சுமந்து கொண்டு போகிற ஒரு உருவம் இதோ உங்களுக்கு முன்பதாக. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. அல்லேலூயா. சிலுவையை சுமந்து கொண்டு அவர் எருசலேமின் அந்த வீதியிலே அவர் கடந்து போகிற அந்த காட்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டார், சாகடிக்கப்பட்டார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, யாருக்கோ ஆண்டவர் இயேசு மரித்தார், யாருக்கோ அவர் சிலுவையிலே அவர் பலியானார் என்று எண்ணாமல் இந்த காலை வேளையில் நமக்குள்ளாக ஒரு உணர்வு தோன்ற வேண்டும். எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பலியானார், எனக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார், இயேசுவை எனக்காக சிலுவையிலே சாகடித்தார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ளாக தோன்றும் பொழுது தேவ அன்பு உனக்குள்ளாக புறப்பட்டு வரும். கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளாக புறப்பட்டு வரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்காக நீ சாட்சியாக வாழுகிற ஒரு வாழ்வை நோக்கி நீ கடந்து போவாய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள், இயேசுவை சிலுவையிலே சாகடித்தார்கள், இயேசுவை சிலுவையிலே கொலை செய்தார்கள். அவரை அவருடைய சொந்த ஜனமே இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்கள் கூக்குரலிட்டார்கள். நம்முடைய பாவத்திற்காக அவர் பலியானார், சிலுவையில் இயேசுவை அறைந்தார்கள். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த சிலுவையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவை எப்படி நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே அறைந்தார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறபடி சில காரியங்களை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும், சில காரியங்களை நாம் சிலுவையிலே சாகடிக்க வேண்டும்.
சில காரியங்களை நாம் சிலுவையிலே நாம் சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு வசனமாக இன்றைக்கு முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு முதலாவது ஆண்டவர் இயேசு எப்படி நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே பலியானாரோ, சிலுவையிலே அறையப்பட்டாரோ, இன்றைக்கும் அன்றாடம் வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரியம் நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையிலே அறைய வேண்டும். இது ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு அன்றாட தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். பழைய மனுஷனை சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் என்ன? பழைய மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாக இருந்த அந்த அனுபவத்தை சிலுவையிலே நாம் அறையப்பட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அந்த பழைய மனுஷன் அவன் சிலுவையிலே அறையப்படுகிறான். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த அதே அனுபவத்தோடு, அதே சுவாபத்தோடு, அதே மனுஷனோடு இன்றளவும் இயேசுவை நீ பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நீ சொல்லுவாய் என்று சொன்னால், இன்னும் நீ இயேசுவை கொஞ்சம் கூட கிட்டி சேரவே இல்லை. இன்னும் தூரத்திலே நின்று இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறாய். இன்னும் தூரத்திலே நின்று இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அவரின் அருகிலே நீங்கள் கடந்து வாருங்கள். அவருடைய அருகிலே நீங்கள் கடந்து வாருங்கள். இயேசு ரொம்ப நல்லவர். அவருடைய கரத்தில் அந்த பழைய மனுஷனை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக புதிய காரியங்கள் தோன்றும், புதிய சிந்தனைகள் தோன்றும், புது யோசனைகள் தோன்றும். ஆண்டவருடைய கரத்தில் நீயும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அன்றாடும் நீ அறையப்படும் பொழுது, சாகடிக்கும் பொழுது கிறிஸ்து உனக்குள்ளாக வெளிப்படுவார். வசனம் அதுதான் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. உன் பேச்சு புதிதாக மாறும், உன் சிந்தனைகள் புதிதாக மாறும், உன் யோசனைகள் புதிதாக மாறும், உன் பாதைகள் புதிதாக மாற்றப்படும், நீ செய்கிற செய்கைகள் எல்லாம் புதிதாக மாற்றப்படும். இந்த புதிய காரியங்களை உண்டு பண்ணுகிறது எது என்று சொன்னால், நீ உன்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்படும் பொழுது கிறிஸ்து உனக்குள்ளாக வாழுகிறார். அந்த கிறிஸ்து உனக்குள்ளாக வெளிப்படும் பொழுது புதிய மனுஷனாக நீ மாறுவாய். உனக்குள்ளாக தோன்றுகிற காரியங்கள் எல்லாமே புதிய காரியங்களாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது. 1 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 4:22. பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். எவ்வளவு நாட்கள் அந்த பழைய மனுஷனை நீங்கள் சுமந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்கள்? வாழ்க்கையில் பழைய காரியங்களை சுமந்து கொண்டு எவ்வளவு நாட்கள் நீங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருப்பீர்கள்? இந்த நேரம் பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்படுகிற ஒரு நேரம். பழைய எண்ணங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சுவாபங்கள், இது எல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். கிறிஸ்து உனக்கு புது வாழ்வை தருகிறார். புது பாதையை உனக்கு காட்ட விரும்புகிறார். புது சிந்தனையை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். புது திட்டங்களை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகளே,
இந்த காலை வேளையிலே பழைய மனுஷன் ஆகிய அந்த காரியங்கள் எல்லாம் சிலுவையிலே முதலாவது அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் முதலாவது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புது மனுஷனாக நீ மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை எப்படி சிலுவையிலே அறைந்து இந்த உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தாரோ, இந்த பாவமான இந்த உலகத்திற்கு ஒரு விடிவை அவர் கொடுத்தாரோ, இன்றைக்கும் இந்த பாவ மனுஷனை, பழைய மனுஷனை நீ சிலுவையிலே அறைந்து ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள். புது வழியை நீ தேடிக்கொள். புது பாதையை இயேசு சிலுவையின் மூலமாக உனக்கு அமைத்து கொடுக்கிறார். அந்த பாதையை தேடி ஓடு. அந்த பாதை ஆசீர்வாதமானது. அந்த பாதை உனக்கு சமாதானமானது. அந்த பாதை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த பாதையை நோக்கின ஒரு பிரயாணத்தில் நீ இயேசுவோடு கூட சிலுவையை சுமந்து கொண்டு நீ கடந்து போ. அவருடைய கரத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். பழைய மனுஷனை சிலுவையிலே அறையப்பட வேண்டும். புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் அவருடைய கரத்தில் இந்த பழைய மனுஷனை ஒப்பு கொடுக்கணும். எல்லாத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது குயவன் கையில் உள்ள அந்த களிமண் போல நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உருவாக்குவார். புதிய மனுஷனாக அவர் உருவாக்குவார். ஒரு வெற்றி உள்ள ஒரு மனிதனாக உன்னையும் என்னையும் உருவாக்குவார். முதலாவது எது உன் வாழ்க்கையில் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறதோ, அவமானத்தை கொண்டு வருகிறதோ, ஒருவேளை அந்த பழைய மனுஷனால் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. பழைய மனுஷனால் கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வர முடியாது. பழைய மனுஷனால் திருச்சபைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு புதிய மனுஷனால் மாத்திரமே கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் திருச்சபைக்கு அது கனத்தையும் மகிமையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கரத்தில் நீயும் நானும் ஒப்பு கொடுக்கணும். அவர் உன்னை உருவாக்குவார். ஒரு வேளை நீ ஒரு அவமானத்தின் ஒரு மகனாக மகளாக இருக்கலாம். அவருடைய கரத்தில் நீ கொடுக்கும் பொழுது உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார். உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். ஏன் என்று சொன்னால் அவர்தான் உனக்குள்ளாக இருக்கிற அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை உனக்குள்ளாக கொடுத்து, புதிய ஆவியை உனக்குள்ளாக கொடுத்து, புதிய சிந்தனைகள், புதிய யோசனைகள், புதிய பாதைகளை கொடுத்து, புதிய ஆசீர்வாதத்தின் நேராக உன்னை வழி நடத்துகிறாரே. அப்பொழுது உன் வாழ்க்கை கனமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், சிலுவையில் நாம் அறைய வேண்டியது நம்முடைய பழைய மனுஷனை, பழைய காரியங்களை
நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த அதே அனுபவத்தோடு நீ இருப்பாய் என்று சொன்னால், அதே பாவத்தோடு அதே சாபத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னால், இன்னும் நீ பழைய மனுஷனாகத்தான் இருக்கிறாய். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எத்தனையோ பாவத்தில் நாம் ஈடுபட்டு இருக்கலாம், எத்தனையோ காரியங்களில் நாம் ஈடுபட்டு இருக்கலாம். அதையெல்லாம் களைந்து போட வேண்டிய ஒரு நேரம், சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒரு நேரம், அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டியது பழைய மனுஷனை. இரண்டாவது நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டியது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவை உடையவர்கள் மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இரண்டாவது நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய ஒரு காரியம், மாம்சத்தின் இச்சைகளை நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதே கலாத்தியரில் 5ஆம் அதிகாரம் 19 26 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது 17 காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன என்று சொல்லி 17 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் மாம்சத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள். இவைகளை தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இவைகளை தான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நீ சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இதெல்லாம் மாம்சத்திலிருந்து புறப்படுகிற காரியம். எந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனிடத்திலிருந்தும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுவது கிடையாது. எந்த ஒரு ஆவிக்குரிய சகோதரனோ சகோதரிய இடத்திலிருந்து இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றும் வெளிப்படுவது கிடையாது. யாரிடத்திலிருந்து இது வெளிப்படுகிறது என்று சொன்னால், யாரெல்லாம் மாம்சத்தின்படி நடந்து கொள்ளுகிறார்களோ, தனக்கு என்ன தோணுதோ யார் செய்கிறாங்களோ, தன் சுய யோசனையின்படி யார் செய்கிறார்களோ, அவர்களுக்குள்ளாக இருந்துதான் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பாய் இருக்கிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் உன்னை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. உன்னை ஒருபோதும் அந்த மாம்சத்தின் இச்சைகள் கிரியைகள் ஒருபோதும் கர்த்தரிடத்தில் சேர விடவே விடாது. ஒருபோதும் ஆலயத்தில் சேர விடவே விடாது. ஒருபோதும் ஆலயத்தில் தங்கி தரிக்க விடவே விடாது. இது எல்லா சூழ்நிலையிலையும் உன்னை தனிமைப்படுத்த நினைத்து கொண்டே இருக்கும். உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். சபையிலிருந்து உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். ஊழியங்களிலிருந்து உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். ஜெப வாழ்க்கையிலிருந்து உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். வேத வாசிப்பிலிருந்து உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். சபை ஐக்கியத்திலிருந்து உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். தேவனை தேடுகிற காரியங்களிலிருந்து உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும். இது இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒருபோதும் கர்த்தரோடும் திருச்சபையோடும் ஐக்கியமாய் இருக்க அது அனுமதிக்கவே அனுமதிக்காது. நினைத்துக் கொள்ளுங்கள், இதெல்லாம் இருக்குதா என் வாழ்க்கையில்? இருந்தா ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமாவே இருக்கவே முடியாது. கர்த்தரை நெருங்கி சேரவே முடியாது. உனக்கு விருப்பம் இருக்கலாம், கர்த்தரை நான் நெருங்கி சேரணும், இன்னும் உம்மை நெருங்கி சேரணும், இன்னும் உம்மை நான் நோக்கி பார்க்கணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு வரணும்னு நீ நினைச்சா கூட அது எல்லாம் உன்னை விடவே விடாது. ஏனென்று சொன்னால் மாம்சத்தின் கிரியைகளிலே இச்சைகளிலே நீ அகப்பட்டு இருக்கிறாய். அந்த மாம்சத்தின் கிரியைகளின் அந்த வலைகளிலே நீ சிக்கி கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மாம்சத்தின் கிரியை தான் இயேசுவோடு இணைய விடாமல் உன்னை தடை பண்ணுகிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை நீ சிலுவையிலே அறைந்து விடு. சிலுவையிலே அறையப்பட வேண்டும். என்னென்ன கிரியைகள் அந்த மாம்சத்தின் கிரியைகளாக உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ அதையெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே,
ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சத்தின் கிரியைகளை விட்டு விலக வேண்டும். ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிறிஸ்துவின் நமக்கு கொடுத்த, கிறிஸ்து நமக்காய் ஈவாய் கொடுத்த அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீயும் நானும் விட்டு விலக வேண்டும். அது எப்பொழுதும் அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் அது யுத்தம் செய்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டே இருக்கும். திருச்சபைக்கு விரோதமாய் இந்த மாம்சத்தின் கிரியைகள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கும். பரலோகத்திற்கு போவதற்காக நீ ஆயத்தப்படுவாய், அதை தடை செய்யும்படியாக அந்த மாம்சத்தின் கிரியைகள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கும். ஆலயத்திற்கு வரும்படியாக நீ தீர்மானிப்பாய், ஆனால் அந்த மாம்சத்தின் கிரியைகள் உன்னோடு கூட யுத்தம் செய்து கொண்டே இருக்கும். மாம்சத்தின் கிரியைகள் ஆத்துமாவோடு யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. அது உனக்கு தெரியாது. அந்த கிரியைகள் உனக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் அந்த யுத்தத்தில் நீ வெற்றி பெறவே முடியாது. ஆவிக்குரியவர்கள் இந்த மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரியவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள், தன் மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையிலே அறையப்பட்டவர்கள், அவர்கள் ஒருபோதும் மாம்சத்தின் கிரியைகளுக்கு அவர்கள் இடம் கொடுப்பது கிடையாது. இந்த யுத்தத்தில் அவர்களே வெற்றியாளர்களாக இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போர் செய்கிற ஆத்துமாவுக்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை நீங்களும் நானும் சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். அவைகளை சிலுவையிலே சாகடிக்க வேண்டும். ஒருபோதும் இந்த மாம்சத்தின் அந்த இச்சைகள், கிரியைகள் உன்னை நிம்மதியாக இருக்க விடாது, தூங்க விடாது, சமாதானமாக இருக்க முடியாது. இரவில் அது உன்னை தூங்க விடாது, சமாதான நித்திரை கிடைக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. எந்த நேரமும் உனக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும், எந்த நேரமும் மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும், எந்த நேரமும் அது உன்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை விட்டு ஓய்ந்திரு, அவைகளை சிலுவையிலே நீ அறைந்து விடு. அப்பொழுது நீ வேண்டுகிற, நினைக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் உனக்கு தந்து வழி நடத்துவார். சிலுவையிலே நாம் அந்த மாம்சத்தின் இச்சைகளை சாகடிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், அன்றியும் நீங்கள் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். ஆவிக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். மாம்சத்தின் கிரியைகளுக்கு விலகி ஓடுங்கள். நீ ஓடினால் தேவ சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய், மன அமைதியை பெற்றுக்கொள்ளுவாய், இறுதியிலே பரலோக ராஜ்யத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய ஆசைகள் எல்லாம் என்னவா இருக்கிறது? நம்முடைய ஆசைகள் என்னவா இருக்கிறது? மாம்சத்தின் இச்சைகளின் மீது நம்முடைய ஆசைகள் இருக்கிறதா? இல்லை பரலோகத்தின் மீதும் ஆசைகள் இருக்கிறதா? பரலோகத்தின் மீதும் ஆசைகள் இருக்கிறதா? ஆவியின் மீதும் ஆசை இருக்கிறதா? இன்னைக்கு மாம்சத்தின் இச்சைகளை, கிரியைகளை சிலுவையில் அறைந்து விட வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் சொல்லணும், ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசை
இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டப்பா? ஆசையெல்லாம் நீங்க தான். மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும். அது ஒருபோதும் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 2:16. பகையை சிலுவையினாலே கொன்று. மூன்றாவது நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய காரியம், பகையை சிலுவையிலே அறைய வேண்டும். பகை, ஒருவருக்கொருவர் இருக்கிற பகை. இங்கே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த இடத்துல பகை உணர்வு இல்லாமல் நாம் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? உங்கள் சகோதரனோடு நீங்கள் காட்டுகிற அந்த பகை உணர்வு கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உங்கள் சகோதரியிடத்தில் காட்டுகிற அந்த பகை உணர்வு கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அந்த பகையோடு ஒருவன் கர்த்தரிடத்தில் சேருவது கிடையாது. அந்த பகை உணர்வோடு கர்த்தரிடத்தில் ஒருவரும் நெருங்கி சேரவே முடியாது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பகையை சிலுவையில் அறையப்பட வேண்டும். இன்றைக்கு பகை உணர்வோடு எத்தனை பேர் நாம் அமர்ந்திருக்கிறோம்? கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பகை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள பகை, சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் உள்ள பகை, உன் சொந்த பந்தங்களுக்கு இடையில் உள்ள ஒரு பகை, அது கர்த்தரை உன்னிடத்தில் சேர விடவே விடாது. நீ கர்த்தரிடத்தில் ஒருபோதும் நீ சேரவே முடியாது. சொந்த சகோதரனை பகைக்கிற நீ எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியும்? உன் ஜெபத்தை எப்படி கர்த்தர் கேட்பார்? உன் விண்ணப்பங்களை கர்த்தர் எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளுவார்? உன் காணிக்கையை எப்படி கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார்? நீயோ தேவாலயத்தில் வரும் பொழுது, உன் காணிக்கையை கொண்டு வரும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உனக்கும் உன் சகோதரனுக்கும் பகை உண்டு என்று சொன்னால், முதலாவது அவனோடு கூட போய் ஒப்புரவு ஆகிவிட்டு அந்த காணிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் வை. அப்பொழுது
அந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். பகை உணர்வோடு கர்த்தரை பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய காலத்தை விரயமாக்கும், நம்முடைய முயற்சிகளை விரயமாக்கும், நம்முடைய பணத்தை விரயமாக்கும். பகை உணர்வோடு கர்த்தரை நெருங்கி சேரலாம் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் நமக்கு அது பலன் கொடுக்கவே கொடுக்காது. இன்றைக்கு உனக்கு பலனுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கும்படியாகத்தான் அவர் சொல்லுகிறார். அது இந்த பகை உனக்கு அந்த பலனை தடை பண்ணுகிறது. ஆகையினால் அந்த பகையை நீ சிலுவையில் அறைந்து போடு. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் பகையோடு நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் பகையோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறோம்? அந்த பகை உணர்வு அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று. அவன் எப்படி பேசலாம், அவங்க எப்படி பேசிட்டாங்க, எனக்கு விரோதமாக இந்த காரியங்களை அவர்கள் செய்து விட்டார்கள், செய்யறாங்க, பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உணர்வினாலே நாம் அவர்களை பகைக்கிறோமே, அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோமே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் நீதிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர் கொடுப்பார். என் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். நான் உண்மையாய் நடக்கிறேன், கர்த்தர் என் உண்மையை பார்க்கிறார். நான் பகைக்க தேவையில்லை, கர்த்தரால் அவர்கள் பகைக்கப்படுவார்கள். நானோ அவர்களோடு சமாதான ஒரு இணக்கத்திலே நான் வாழ்வேன். அந்த பகை கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவர்கள், தன் சகோதரியை பகைக்கிறவர்கள், அவர்கள் இன்னும் இருளிலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் வெளிச்சத்திற்கு வரவே முடியாது. கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கிறிஸ்துவின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்தால் ஒருபோதும் தன் சகோதரனையோ தன் சகோதரியோ பகைக்கவே முடியாது. ஒளியின் பிள்ளைகள் ஒருபோதும் அந்த பகை உணர்வை தனக்குள்ளாக வைத்திருக்க மாட்டார்கள். போன வாரத்தில் ஒரு கொடுமையான ஒரு காரியம், ஆந்திர மாநிலத்தில் ஒரு தேவ ஊழியர் பிரவீன் குமார் பகட்லா என்கிறதான ஒரு தேவ மனிதன் மரித்து போனார். சில பேர் விபத்து என்று சொல்லுகிறார்கள், சில மனிதர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் அநேக இடங்களுக்கு சென்று ஊழியங்களை அவர் செய்து கொண்டு வருவது வழக்கம். ஒரு 45 வயதுள்ள ஒரு ஊழியர், அநேக பேருக்கு உதவி செய்கிறவர், அநேக இடங்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு அவர் உதவி செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிற ஒரு தேவ மனிதர். இதனாலே அநேகம் பேர் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவரை கொலை செய்ய எத்தனையோ முறை முயற்சித்தார்கள். கர்த்தர் அவரை பாதுகாத்தார். கடந்த வாரத்தில் ஒரு தூரமாக அவர் தன் ஊழியத்தை முடித்துவிட்டு தன் வாகனத்தில் பைக்கில் அவர் கடந்து வரும் பொழுது அவர் ஒரு சாலை ஓரமாக தன் வாகனத்தோடு அவர் மரித்து போய் கிடந்துகிறார். அந்த சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும் பொழுது அவருடைய சரீரத்தில் எந்த அடியும் இல்லை, அவருடைய முகத்தில் மாத்திரம் காயங்கள் இருந்தது. அவருடைய வண்டி கண்ணாடி எல்லாம் அந்த முன்னாடி டூம் எல்லாம் நொறுக்கப்பட்டு இருந்தது. அவர் வீழ்ந்து கிடந்த இடத்துல அங்கே கட்டைகளும் காணப்பட்டது. அந்த கட்டைகள் இரத்த கரைகள் காணப்பட்டது. விபத்தாக இருக்கலாம், இல்லை கொலை செய்திருக்கலாம்.
ஏராளமான கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்திலே, அந்த ஜெபங்களிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவருடைய மனைவி இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், எல்லாரையும் பார்த்து மைக்கை பிடித்து கொண்டு, என் கணவனை இப்படி அநியாயமாக கொலை செய்து விட்டார்கள். அவர் மீது அன்பாய் இருக்கிறவர்கள் யாரும் அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு காரியத்தையும் செய்யவே கூடாது, ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அவர்கள் செய்ததாகவே இருக்கட்டும். கர்த்தர் நீதிபரர், அவர் நீதியை செய்கிறவர். நீங்கள் ஒரு காரியமும் அவர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யவே கூடாது என்று எல்லாரையும் பார்த்து அவர் சொன்னார், என் கணவன் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து என்ன செய்தாரோ அதை நான் தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இந்த மனசு யாருக்கு வரும் என்று சொன்னால், தேவ அன்பு யாருக்குள்ளாக ஊற்றப்பட்டு இருக்கிறதோ, கிறிஸ்துவின் சிலுவையில் யார் அறையப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுவார்கள், பகை உணர்வு இல்லாமல் அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக கிரகாம் ஸ்டெயின் என்கிற அந்த தேவ மனிதன் தன் குடும்பத்தோடு அவர் இந்திய தேசத்திற்கு வந்து தன் 2 பிள்ளைகளோடு அவர் தீயிலே கருகி மரித்து போனார். சில வருடங்கள் கழித்து அவருடைய மனைவி சொன்னார், என் கணவனை கொலை செய்தவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். பகை இல்லை. அங்க சிலுவையிலே தன்னை அறைந்தவர்கள் ஒருபோதும் பகை உணர்வோடு அவர்கள் வாழ்வது கிடையாது. அவர்களுக்குள்ளாக இருந்து வருகிறது எல்லாம் மன்னிப்பின் வார்த்தைகளாகத்தான் இருக்கும், இரக்கத்தின் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். எதுவரைக்கும் சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று சொல்லுகிற நீ பகை உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ வருவாய், கர்த்தரை தொழுது கொள்ளுவாய், அவரை நோக்கி ஜெபிப்பாய், ஆராதிப்பாய், ஐக்கிய பந்தியிலே பங்கு கொள்ளுவாய். அவ்வளவு கொடுமை செய்த இயேசுவே அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவை இவர்களை மன்னியும். பகை இல்ல, பகை அவரிடத்திலிருந்து கடந்து போய்விட்டது. பகை இல்லை, அதற்கு மாறாக எல்லாரையும் அவர் நேசித்தார். இன்றைக்கு நீ அந்த பகை உணர்வை சிலுவையிலே அறையப்பட வேண்டும். 1 யோவான் 4:20 வாசிக்கலாம். 1 யோவான் 4:20. தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அந்த பகை உணர்வோடு எத்தனை நாட்கள் நாம் பிரயாணப்பட்டு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இணக்கமாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். வசனம் சொல்லுவது, கூடுமானால் நீங்கள் சமாதானமாக இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் இணக்கமாய் இருங்கள். இதுதான் தேவ சமாதானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அதில் நீ ஈடுபட வேண்டும். கிறிஸ்துவை மாத்திரம் நான் நேசிப்பேன், ஆனால் என் சகோதரனை நான் நேசிக்க மாட்டேன். அப்படி பகையோடு அநேக தீமைகள் செய்திருக்கலாம், அநேக நெருக்கங்களை உனக்கு கொடுத்திருக்கலாம். கிறிஸ்துவின் நிமித்தமாக நீ சொல்லு, அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நீ அமர்ந்து பாரு, அவர்களை மன்னித்து பகை உணர்வையெல்லாம் கலைந்து போட்டு கர்த்தரின் சமூகத்தில் நீ அமர்ந்து பாரு. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை அவர் கேட்பார், உன் வேண்டுதலை அவர் கேட்பார், உன் கூக்குரலை அவர் கேட்பார். உனக்கு மேலான காரியங்களை அவர் செய்து வழி நடத்துவார். இயேசுவை சிலுவையிலே அறையும்படிக்கு பிலாத்து அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் இயேசு சிலுவையிலே அறைந்து நமக்கான ஒரு விடுதலையை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை அவர் பெற்று தந்திருக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீயும் நானும் சிலுவையிலே அறைய வேண்டிய சில காரியங்கள். அதுதான், முதலாவது பழைய மனுஷனை சிலுவையிலே அறைய வேண்டும். 2வது மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். 3வது பகையை சிலுவையில் அறைய வேண்டும். அதிலிருந்து புறப்படுகிறது தேவ அன்பாக இருக்கும், தேவ ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? நீ சிலுவையை சுமந்தால் உன் சிந்தை எல்லாம் மாறும், உன் சிந்தை மாறிடும். நீ சிலுவையை சுமந்து பார், உன் சுவாபம் மாறும், உன் சிந்தை மாறும், உன் எண்ணம் மாறும், உன் பாதையே மாறும்.
உன்னை நீ வெறுத்துடுவ, உன் எண்ணங்களை வெறுப்ப, உன் சுய காரியங்களை வெறுப்ப, கிறிஸ்துவையே முன்வர்த்தி ஓடுவ. உன்னையே வெறுத்து ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து பாருங்கள், உன் சிந்தை மாறும், உன் எண்ணங்கள் மாறும், உன்னுடைய சுவாபங்கள் எல்லாம் மாறும். பழைய மனுஷன் கலைந்து போகப்படுவான். மாம்ச இச்சைகள் உன்னிலிருந்து புறப்பட்டு வெளியே போகும். பகை உணர்வு உன்னிலிருந்து புறப்பட்டு வெளியே போகும். உனக்குள்ளாக ஆவியின் சிந்தை வரும். புது மனுஷன் புறப்பட்டு வருவான். தேவ அன்பு உனக்குள்ளாக இறங்கி கிரியை செய்யும். தேவ பிள்ளைகளே, சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த சிலுவை உனக்காகத்தான் அவர் சுமந்தார். உனக்காகத்தான் 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். உனக்காகத்தான் அந்த கொல்கதா மலையிலே அவர் அடிக்கப்பட்டார், ஜீவனை விட்டார். இன்றைக்கும் நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். பழைய மனுஷனை நீங்க சிலுவையில் அறைந்து போடுங்க. மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைந்து போடுங்க. பகையை சிலுவையில் அறைந்து போடுங்க. பகைவனவரோடு தேவாலயத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் உன் மீது பிரியமாய் இருக்க மாட்டார். பகையை கலைந்து போடுங்க. தேவ அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி சிலுவையின் அன்பு ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரட்டும். அப்பா, ஒவ்வொருவரையும் தாங்குவீராக. ஆண்டவரே, இந்த பாடுகளும் மரணமும் ஆண்டவரே நிறைந்த இந்த நாட்களிலே நாங்கள் சிலுவையை நோக்கி ஒரு பிரயாணத்தை நாங்கள் ஆண்டவரை தொடங்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும்.
வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய